வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவர் வாங்கி கொடுத்த வாய்ப்பு எனக்கு ஒண்ணு வேணான்னு கதிர் சொல்ல, அதெல்லாம் அவர் உன்னை எந்த விதத்திலயும் தொந்தரவு பண்ண மாட்டாரு. இனிமே அவருக்கு கோர்ட்டு, கேஸு, ஸ்டேஷன் அலையதான் சரியா இருக்குங்கிறாங்க பாக்யா. உனக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு அவருக்கு நேரமே இருக்காது அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா இனி படம் ரிலேட்டடா நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும். ஆடியோ ரிலீஸு, ப்ரோமோ ரிலீஸு, ப்ரிவியூன்னு நெறைய நடக்கும். இங்க பாரு அதுக்கெல்லாம் உன்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருனா, அப்படின்னு எழில் சொன்னா சொல்லிட்டு போறாரு. நான் வராம இருப்பேனேங்கிறாங்க பாக்யா. மா அப்படின்னு எழில் சொல்ல, மற்ற எல்லா இடத்துக்கும் என்னைய வரவிடாம தடுக்க அவரால முடியும். ஆனா தியேட்டருக்கு போய் ஃபில்ம பாக்குறத தடுக்க முடியுமா? இல்லல்ல. பாக்யலட்சுமிக்கு தியேட்டருக்குள்ள அனுமதி இல்லன்னு அப்படின்னு வெளிய போர்டு வைக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபர்ஸ்ட் ரோவ்ல நான் உட்கார்ந்து பாப்பேன்டா உன் மூவிய அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்தா கழுத்து வலிக்குமே அப்படின்னு அமிர்தா காமெடி பண்றாங்க. ம் அப்படின்னு கதிரும் ஒரு மாதிரி கிண்டலா சொல்ல, ஆமால அப்போ பால்கனி சீட்ல உட்காருவேன். இல்லன்னா கடைசி சீட்ல உட்கார்ந்து பாப்பேன். கை தட்டுவேன். அதுக்கு முன்னாடி கத்தி விசில் எல்லாம் அடிப்பேன்டா. அதெல்லாம் அவரால தடுக்க முடியுமா சொல்லு? யாரு மூலமா இந்த வாய்ப்பு வந்ததுங்கிறது விஷயமே இல்ல எழில். நீ தகுதியானவன். உனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இத பயன்படுத்தி எப்படி மேல போறது அத மட்டும் யோசி. புரியுதா? இதோ பாரு. கண்டதையும் போட்டு குழப்பிக்காம நீ படம் பண்ற வழிய மட்டும் பாரு. புரியுதா? அப்படின்னு பாக்யா கேட்க அரை மனசா தலையாட்டுறாரு எழில். கோபி வீட்ல ராதிகா ஹாயா உட்கார்ந்திருக்க. கமலா தான் படு டென்ஷனா இருக்காங்க. மக கிட்ட வர்ற கமலா, ஏய் எனக்கு இருக்க பதட்டம் கூட உனக்கு இல்லையே அப்படிங்கிறவங்க போனை காதுல வச்சுட்டு, டேய் போனை எடுடா சந்துரு, இவனும் போன் எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு புலம்புறாங்க. போனை கீழே வச்சுட்டு ராதிகா, மாப்பிள்ள மேல இருக்க கோவத்துல அத காட்டுறதுக்கான நேரம் இது இல்ல. அவருக்கு ஒண்ணுன்னா நீதானே கூட நிக்கணும். நீ வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவரை பாத்துட்டு வரலாம் வா அப்படின்னு கமலா சொல்ல, நான் வரமாட்டேன் அப்படின்னு ராதிகா உறுதியா சொல்றாங்க. சரி அப்ப நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கமலா கேட்க, போறதுன்னா நீ அப்படியே போயிடு, திரும்ப இந்த வீட்டு பக்கமே வந்துடாதன்னு கோவமா சொல்றாங்க ராதிகா. ஏண்டி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மாப்பிள்ளைய பாக்குறதுக்கும் அவரை வெளியில எடுக்கிறதுக்கும் எந்த முயற்சியும் பண்ணாம இருக்கிற அப்படின்னு கமலா கேட்க, இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சு அவரை என் புருஷன் சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. இதுல நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற போகணுமா அப்படின்னு ராதிகா கத்த, அது இல்ல ராதிகா அவரு அப்படின்னு கமலா சொல்லிட்டு இருக்கும் போதே, ஏன் அங்க இருக்கவங்க முன்னாடி போய் நான் நின்னு அசிங்கப்படணுமா? அவருக்காக ஒரு துரும்ப கூட நான் எடுத்து போட போறது இல்ல. அவரு விஷயத்த அவரே பாத்துக்கட்டும். இதோ பாரு சும்மா தொண ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு ராதிகா பயங்கரமா கடுப்படிச்சு விட்டுறாங்க. மறுபடியும் கமலா போன் எடுத்து காதுல வைக்கிறாங்க. பாக்யா வீட்ல இனியா அழுதுட்டு இருக்காங்க. செலியன் அவங்கள தோல்ல சாய வச்சு ஆறுதல் பண்ணிட்டு இருக்காரு. ஈஸ்வரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. கிச்சன்ல பாக்யா ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்க. டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஜெனி செல்வியும் கூட இருக்காங்க. உன் மாமியா என்னக்கா மூஞ்ச தூக்கி பரணி மேல வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது? எத்தனை தடவை பட்டாலும் திருந்த மாட்டாங்க போல இருக்கு உன் மாமியா. மகன் கொலையே பண்ணிட்டு வந்தாலும் ஆராத்தி எடுத்து வரவேற்பாங்க போல அப்படின்னு செல்வி பாக்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாக்யா வெளியே போறாங்க. அத்தை சாப்பாடு ரெடி, எடுத்து வைக்கவா அப்படிங்கிற பாக்யா செடியின் பக்கம் திரும்பி, செடியா வா வந்து சாப்பிடுங்கிறாங்க. இனியா நீ வா வந்து சாப்பிடு அப்படின்னு பாக்யா சொல்ல, எனக்கு ஒண்ணும் வேணாம் போ அப்படின்னு இனியா சொல்ல பாக்யா திரும்பிடுறாங்க. பாக்யா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஈஸ்வரி எழுந்திருக்க பாக்யா திரும்புறாங்க. கிச்சன்ல இருக்க ஜெனியா அவசரமா வெளியே வர்றாங்க. கோபி பண்ணது பதிலுக்கு நீ பண்ணது எல்லாத்தையும் நான் நல்லா யோசிச்சு பாத்துட்டேன் பாக்யா. கோபி மேல உனக்கு இருக்க கோபம் 100% நியாயமானது. ஆனா அந்த கோவத்துல நீ எடுத்த முடிவு தான் ரொம்ப தப்பு. நீ ஒண்ணு பண்ணி பதிலுக்கு அவன் ஒண்ணு பண்ணி எல்லாமே போதும். இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டுடலாம். செடிய உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவான். நீ போய் கோபி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடு அப்படிங்கிற ஈஸ்வரி. செடியா நீ பாக்யாவை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்குறாங்க. செழியன் எழுந்து வர இப்ப கூடவே இனியாவும் வர்றாங்க. செழியா போ போய் உட்காரு போ. நான் எங்கேயும் போகல போ. நான் எந்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கல அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்ப காலம் பூரா கோபி ஜெயிலே கிடக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அவரு பண்ணுன தப்புக்கு தண்டனை அதுதான்னா அவரு அதை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு பாக்யா அழுத்தமா சொல்ல, இல்ல நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. போ போய் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஈஸ்வரிய முறைக்கிறாங்க பாக்யா. அம்மா சொல்றத கேளுமா, வாமா போயிட்டு வந்துடலாங்கிறாரு செழியனும். அம்மா டாடி பாவம்மா அப்படின்னு இனியாவும் சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, என் முடிவுல எந்த மாற்றமும் இருக்க போறதில்ல. கம்ப்ளைண்ட் குடுத்தது குடுத்ததுதான் அப்படின்னு பாக்யா சொல்ல, உனக்கு அவனை நினைச்சு பாவமாவே இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, எனக்கு ஏன் அத்தை, எனக்கு எதிரா நிக்கிற ஒரு ஆளை நினைச்சு நான் பாவம் பார்க்கணும் அப்படின்னு பாக்யா கேட்க, சரி அவனை விடு, எனக்காக அவன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடு பாக்யான்னு கொஞ்சம் கெஞ்சலா சொல்றாங்க ஈஸ்வரி. ஏன் அத்த, உங்க மேல உங்க பையனோட மனைவியோட அம்மா
அதாவது உங்க சம்மந்தி அம்மா கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. அத வாபஸ் வாங்க சொல்லி நான் போய் கேட்டேன். அவங்க வாங்கல. உங்க பையன் அத வாபஸ் வாங்க சொல்லி கேட்டாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நீங்க போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஜெயிலுன்னு அலைஞ்சிட்டு இருக்கும்போது, உங்க பையன் கைய கட்டிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு ஒண்ணுனா மட்டும் நீங்க ஏன் அத்த இவ்வளவு பதறி போறீங்க? அப்படின்னு பாக்யா கேட்க, அப்போ நான் ஜெயிலுக்கு போனதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் அவன ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கியான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. இன்னும் அவரு ஜெயிலுக்கு போகல, போயிடுவாரு. அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா நீ ரொம்ப டூ மச்சா பேசுறம்மா அப்படின்னு இனியா சொல்றாங்க. இதோ பாரு, எனக்காக நீ யாரையும் பழி வாங்க வேண்டாம். நீ எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணு. நீ குடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கிடுங்கறாங்க ஈஸ்வரி. முடியாது. நான் ஒரு உதாரணத்துக்காக தான் கேட்டேனே தவிர, உங்களுக்காகலாம் கம்ப்ளைண்ட் குடுக்கல. நான் எனக்காக கம்ப்ளைண்ட் குடுத்தேங்கிறாங்க பாக்யா. என்ன பழி வாங்குறதுக்காக கோபிநாத் பண்ற கேவலமான காரியங்கள பொறுக்க முடியாம தான் நான் கம்ப்ளைண்ட் குடுத்தேன். இனிமே நான் இருக்கிற பக்கம் கூட அவர் திரும்பி பார்க்க கூடாது. அதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் குடுத்தேன். பாக்யா தானே என்ன பண்ணனாலும் அவ பேசாம இருப்பாங்கிற நெனப்ப அழிக்கிறதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் குடுத்தேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் குடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்க மாட்டேன். அப்படின்னு பாக்யா சொல்ல, நான் உன்ன பத்தி மட்டும் பேசுறியே, நம்ம குடும்ப கௌரவத்த பத்தி உனக்கு கவலையே இல்லையா? கோபி ஜெயிலுக்கு போனா நம்ம குடும்பத்தோட பேர் கெட்டுடும் பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, தப்பு பண்ணும்போது கெட்டு போகாத குடும்ப பேரு தண்டனையை அனுபவிக்கும் போது கெட்டு போகும்னா கெடட்டும். எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. சமைச்சு வச்சுட்டேன், சாப்பிடுறவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிற பாக்யா சல்லுன்னு அங்க இருந்து போயிடுறாங்க. மகன் துரத்தி விட்டுட்டான்னு பெட்டியோட வாசல்ல நின்னு அழுததெல்லாம் மறந்துச்சு போல. அப்படியே மகன் பக்கம் சாஞ்சிட்டாங்களே அப்படின்னு செல்வி ஈஸ்வரிய பத்தி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. இன்னும் ஸ்டேஷன்ல கோபிநாத் தலை குனிஞ்சு உட்கார்ந்திருக்க செலியன் உள்ளர ஓடி வர்றாரு. அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு செலியன் பக்கத்துல போக, ஹலோ நீங்க யாரு, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் கேக்குறாரு. எங்க அப்பாங்க சார்னு செலியன் சொல்ல, யாரா இருந்தாலும் சார் கிட்ட போய் பேசுங்கங்கறாரு கான்ஸ்டபிள். செழியா போ போ அப்படின்னு கோபிநாத் சொல்ல, செழியன் இன்ஸ்பெக்டர் கிட்ட வராரு. சார் சார் அவர் எங்க அப்பாங்க சார், நான் பார்க்க வந்திருக்கேன்னு செழியன் சொல்ல, என்னப்பா உங்க அம்மா உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, நீ உங்க அப்பாவை பார்க்க வந்திருக்க, நீ என்ன உங்க அப்பா பக்கமா, நல்ல குடும்பம் போ போ அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். போய் பாருன்னு அவர் சொல்ல, தேங்க்யூ சார்னு செழியன் ஓடி வர்றாரு கோபி கிட்ட. அப்பா என்னப்பா இது அப்படின்னு செழியன் அழுதுகிட்டே கேட்க, பாத்தியா உன் டாடி எங்க உட்கார்ந்திருக்கேன்னு, ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்கேன். உங்க அம்மா என்ன பண்ணி வச்சிருக்கா பாத்தியா, நேரம் பார்த்து உங்க டாடிய பழி வாங்கிட்டா. எனக்கு எதிரா ஒரு ஆளை செட் பண்ணி என்னைய ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பாக்குறாடா. டேய் செழியா, என் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அடுத்த ஸ்டெப் ஜெயில் தான். உங்க அம்மா எவ்வளவு பெரிய கிரிமினல் மைண்டா இருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணிருப்பா. டேய் என் மேல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்ல, அப்படியே வீட்டு வாசல்ல இருந்து என்னைய ஜீப்ல ஏத்தும்போது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பார்த்தாடா. அப்படியே சிரிக்கிறாடா. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு நாளா நான் தான் உங்க அம்மாவை தான் இடியட் இடியட்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லடா அவ இடியட் இல்ல, உங்க அப்பன் தான்டா இடியட், பெரிய இடியட் அப்படின்னு புலம்புற கோபி. ஓ சாரிடா, உங்க அம்மாவை பத்தி தப்பா இப்படி கோவப்பட்டு பேசும்போது உனக்கு அப்செட் ஆகுதுல்ல, சாரி சாரி அப்படிங்க செழியன் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. செழியா, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க அப்பனை இப்படி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கா. நியாயமா பார்த்தா உனக்கு உங்க அம்மா மேல தாண்டா கோவம் வரணும் அப்படின்னு கோபி சொல்ல, அப்பா சரிப்பா, அவங்க எதுக்குப்பா உங்க மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு செழியன் கேட்க, கோபிநாத்தோட முகம் அதிர்ச்சி ஆயிடுது. ஓ அது சரி, அப்போ நான் பொய் சொல்றேன். உங்க அம்மா ரொம்ப நல்லவ, நேர்மையானவ, அவ இந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படிதானே? நான் என்னமோ அவள ஒரு இடியட்ன்னு நினைச்சேன். ஆனா அவ திறமைசாலிடா, எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டா இடம் பார்த்து அடிச்சுட்டா. அவ மனுஷியே இல்ல, ராட்சசியா மாறிட்டா அப்படின்னு கோபி சத்தமா சொல்ல, அப்பா மெதுவா மெதுவா அப்படிங்கிறாரு செழியன். அவளுக்கு பொறாம, வைத்தறிச்சல். நான் நிம்மதியா சந்தோஷமா ராதிகா கூட வாழக்கூடாதுன்னு அவளோட முக்கியமான நோக்கம். அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்டா, என்னைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு நிம்மதியா அவ இன்னைக்கு தூங்குவா அப்படின்னு கோபி சொல்ல, அப்பா விடுங்கப்பா, நீங்க ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டீங்கப்பா. உங்கள ஜாமீன்ல எடுக்கிற ஏற்பாட்டு தான் செந்தில் அங்கிள் பண்ணிட்டு இருக்காரு. நான் இங்க வரும்போது கூட அவர்கிட்ட பேசிட்டு தான்ப்பா வந்தேன் அப்படின்னு செழியன் சொல்ல, இல்ல செழியா, எனக்கு என்னமோ ஜாமீன் கிடைக்கும்னு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு கோபி சொல்றாரு. அப்பா இங்க பாருங்க, நீங்க தைரியமா இருங்கப்பா, டென்ஷன் ஆகாதீங்க. அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு செழியன் சொல்றாரு. சரி அது போகட்டும், ராதிகாவை பாத்தியா, அவ என்ன பத்தி எதுவும் கேட்டாளா அப்படின்னு கோபி கேட்க, இல்லப்பாங்கிறாரு செழியன். கேக்கலல்ல, அது சரி, உங்க அம்மா ஒரு பக்கம் பிளான் எல்லாம் போட்டு என்னை ஜெயிலுக்கு அனுப்புறது, பழி வாங்குறது இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ராதிகா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. புருஷன் ஜெயிலுக்கு போயிருக்கானே, போய் பார்க்கணுமே, இந்த மாதிரி ஒரு கவலையும் இல்ல. இந்த பொம்பளைங்க ஏன்டா இப்படி இருக்காங்க?
அப்படின்னு கோபி டென்ஷனா அப்பா அப்பா கத்தாதீங்கப்பா. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம். அப்படின்னு செலியன் சொல்ல, ஏன்டா ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸா இருங்கன்னு சொல்றியே? நான் என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்லயா இருக்கேன்? ஸ்டேஷன்லடா ஒரு குற்றவாளி மாதிரி உட்கார்ந்திருக்கேன். எப்படிடா ரிலாக்ஸா இருக்கிறது? அப்படின்னு கோபி கண்ணீரோட புலம்ப, அப்பா இருக்கு விடுங்க. பாத்துக்கலாம். உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும். நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். ஒரி பண்ணாதீங்கப்பா. அப்படிங்கிற செழியன் கோபியோட கைய ஆறுதலா பிடிச்சுக்கிறாரு. பாக்யா வீட்ல இனியாவும் ஈஸ்வரியும் சோஃபாவுல அப்படியே உட்கார்ந்திருக்காங்க. கிச்சனுக்கு வர்ற ஜெனி பாக்யா கிட்ட, ஆன்ட்டி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குறாங்க. இதை எடுத்துட்டு போய் பாட்டிக்கும் இனியாவுக்கும் கொடுத்துருமா அப்படின்னு ஒரு டீ ட்ரேய ஜெனி கிட்ட குடுக்குறாங்க பாக்யா. ஜெனி கொண்டு போய் இனியா எடுத்துக்கன்னு சொல்ல அவங்க ஒரு டீ கப் எடுத்துக்கிறாங்க. பாட்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்ல எனக்கு வேண்டாங்கிறாங்க ஈஸ்வரி. பாட்டி காஃபி குடிக்கலன்னா அப்புறம் எப்படி தலைவலி சரியாகும் அப்படின்னு ஜெனி கேட்க, பரவாயில்ல வலிக்கட்டுங்கிறாங்க ஈஸ்வரி. எனக்கும் காஃபி வேணான்னு திருப்பி வச்சிடுறாங்க இனியா. கிச்சன்ல இருக்க செல்வி பாக்யா கிட்ட, அக்கா இங்க பாருக்கா, ஒருவேளை கோபி சார் வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்க, உன் மாமியாவ அவர் வீட்டுக்கே அனுப்பி வச்சிரு. அது மட்டும் இல்ல, மனச கல்லாக்கிக்கிட்டு இனியா பாப்பாவையும் அவங்க கூடயே அனுப்பி வச்சிரு. இவங்க 2 பேரும் அங்க போய் இருக்கிறது தான் சரி அப்படின்னு செல்வி சொல்ல, ஒரு நிமிஷம் யோசிக்கிற பாக்யா வெளியே வர்றாங்க. எடுத்துக்கங்க பாட்டின்னு இனி ஜெனி கெஞ்சிட்டு இருக்க. அங்க வர்ற பாக்யா, இனியா எடுத்துக்க, காஃபிய குடின்னு மிரட்டலா சொல்றாங்க. எனக்கு வேண்டான்னு இனியா சொல்ல, நான் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சது உங்களுக்கு பரவாயில்ல, ஆனா அவர் பண்ணின தப்புக்கு தண்டனை அனுபவிக்க போறாரு. அத உங்களால தாங்க முடியலல்ல அப்படின்னு பாக்யா கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட. அப்போ பிரஸ்ல இருந்து 4 பேர் அவங்க வாசல்ல வந்து நின்னு, இதுதான் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் ஓனர் பாக்யாவோட வீடு, வாங்க உள்ளர போலான்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் உள்ளர வர்றாங்க. பாக்யா வெளியே வர பின்னாடியே மத்தவங்களும் வர்றாங்க. இவங்க தான் பாக்யலட்சுமி அப்படின்னு ஒரு பிரஸ் பொண்ணு சொல்ல, யார் நீங்க எல்லாரும் அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ற அந்த பொண்ணு, நாங்க சுட சுட நியூஸ் சேனல்ல இருந்து வர்றோம், உங்க ரெஸ்டாரண்ட்ல நடந்த பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்கோம், பேசலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, பேசாதன்னு ஈஸ்வரி சொல்றாங்க. பேசலான்னு பாக்யா சொல்றாங்க. சொல்லுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, சொல்லுங்க மேடம், நிஜமாவே உங்க ரெஸ்டாரண்ட்ல என்னதான் நடந்துச்சு? பிரியாணில கெட்டுப்போன மீட் கலந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, என் வளர்ச்சி பிடிக்காத, என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிற சில பேர் தான் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு பாக்யா சொல்ல, நீங்க சிலர்னு சொல்றது உங்க கணவர் கோபிநாத்தையான்னு ஒரு பொண்ணு கேக்குறாங்க. அவரு என் கணவரே கிடையாது, எங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல, ஓகே ஃபைன், நீங்க அவரை தானே சொல்றீங்க, நீங்க அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு அந்த பிரஸ் பொண்ணு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க, ஆமா இவங்க யாருன்னு கேக்குறாங்க. இவங்க என் அத்தைங்கிறாங்க பாக்யா. அத்தைனா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, இவ மாமியாரு அப்படிங்கிற ஈஸ்வரி. ஏன் பாக்யா முன்னாள் மாமியார்னு சொல்லட்டுமா அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க. ஓ நீங்க என்ன அந்த பொண்ணு சொல்ல, ஆமா நான் கோபியோட அம்மா தான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, இதோ பாருங்க, நான் யார்கிட்டயும் பேசுறதா இல்ல, என்ன ஆள விடுங்கன்னு கை ரெண்டையும் பட்டுன்னு அடிச்சு கும்பிட்டுட்டு உள்ளர போயிடுறாங்க ஈஸ்வரி. ஏமா யார் வீட்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் அப்படியே மைக்க தூக்கிக்கிட்டு வந்துருவீங்களா அப்படின்னு செல்வி கேட்க, இது வீட்டு பிரச்சனை இல்லங்க, மக்களோட உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, எனக்கு தெரியுங்க, தெரிஞ்சதுனாலதான் அந்த கேவலமான வேலையை செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, உங்க முன்னாள் கணவர் ஏன் உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, அத நீங்க அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. அவரு இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இல்லன்னு அந்த பொண்ணு கேட்க, யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் பத்தி நான் பேச விரும்பல, நீங்க ரெஸ்டாரண்ட பத்தி கேளுங்க நான் சொல்றேங்கிறாங்க பாக்யா. உங்க முன்னாள் கணவரோட 2வது மனைவிக்கும் இந்த சதியில பங்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க அவங்க. ஏங்க அதான் ஆன்ட்டி சொல்றாங்கல்ல, ரெஸ்டாரண்ட பத்தி மட்டும் கேளுங்கன்னு, அப்புறம் எதுக்கு நீங்க பர்சனல் கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. இந்த நியூஸ்க்கு தேவைப்படுறதுனாலதான் அப்படிங்கிற அந்த பொண்ணு, உங்களுக்கும் கோபிநாத்துக்கும் அப்படி என்னதான் பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அக்கா நீ எதுக்குக்கா இவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற, கிளம்ப சொல்லுக்கா மொதங்கிறாங்க செல்வி. சாப்பாட்டுல விஷம் வைக்கிற அளவுக்கு போயிருக்காரே, கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும்ல, அதுக்கு என்ன காரணம்னு மீடியா பொண்ணு கேட்க, அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், என்ன நம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றவங்க கிட்ட நான் நியாயமா நடந்துக்கிறேன், அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ணலன்னு நிரூபிக்கணும்னு நினைச்சேன், நிரூபிச்சிட்டேன் அவ்வளவுதான், இந்த விஷயத்துல நான் மேற்கொண்டு எதுவுமே பேச விரும்பல, நீங்க இங்க இருந்து கிளம்பலாங்கிறாங்க பாக்யா. அதெல்லாம் மேடம்னு இன்னொரு பொண்ணு சொல்ல வர, நீங்க கிளம்பலாங்க, கிளம்புங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா பாக்யா சொல்ல, கிளம்புங்கன்னு அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. வீட்டு வாசல்லயே மைக்க புடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பாங்க போல, வேற பொழப்பு கிளப்பு இல்லாம அப்படின்னு செல்வி சொல்றாங்க. எல்லாம் உன்னாலதாம்மா, நீ டேடி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தா இப்ப இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்களா, இப்ப இது இன்டர்நெட்ல வரும், டிவில வரும்,
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாப்பாங்க. என்ன கேவலமா பேசுவாங்க. ச்சே! அப்படின்னு கோவமா இனியாவும் உள்ளர போயிடுறாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? இனியா பாப்பா எத பத்தி கவலைப்பட்டுட்டு போகுது? பாருங்க அப்படிங்கிறாங்க செல்வி. ஸ்டேஷன்ல கோபிநாத் வாட்ச பாத்துக்கிட்டு டென்ஷனா உட்கார்ந்திருக்காரு. அவர் பக்கத்துல செழியன் உட்கார்ந்திருக்காரு. டேய் செழியா போடா. போய் செந்திலுக்கு ஃபோன் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு கோபிநாத் பதட்டமா சொல்ல, சரிப்பா நான் போய் கேக்குறேன்ப்பா அப்படிங்கிறாரு செழியன். அப்போ இன்ஸ்பெக்டர் அங்க வர 2 பேரும் எழுந்து நிக்கிறாங்க. எப்ப வர்றாரு உங்க அட்வொகேட் அப்படின்னு அவரு கேட்க, இதோ வந்துருவாருங்க சார்ங்கிறாரு செழியனும் கோபியும். கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு செழியன் சொல்ல அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு இன்ஸ்பெக்டர். செழியா செந்திலுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுடா. உடனே வர சொல்லுங்கிறாரு கோபி. செழியன் ஃபோன் பண்றதுக்கு போனை கையில எடுக்க செந்திலும் லாயரும் உள்ளர வர்றாங்க. செழியா பேசிட்டு வந்துடுறோம் சார் வாங்க போலான்னு லாயரை கூட்டிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போறாரு செந்தில். இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து வணக்கம் சார்னு சொல்ற லாயர். மிஸ்டர் கோபிநாத்துக்கு ஜாமீன் கிடைச்சிருக்குங்க சார். அவரை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். இந்தாங்கன்னு ஒரு ஃபைல குடுக்குறாரு இன்ஸ்பெக்டர் கிட்ட. செழியனும் கோபிநாத்தும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாங்க. படிச்சு பாக்குற இன்ஸ்பெக்டர் கோபி கிட்ட அந்த ஃபைல கொடுத்து இதுல ஒரு கையெழுத்து போடுங்கங்கறாரு. சார் அவ்வளவுதாங்க சார் நான் அப்ப கிளம்புறேன்னு லாயர் சொல்ல சரிங்கங்கறாரு செந்தில். சார் நாங்க வரோங்க சார் அப்படிங்கிற செந்திலும் கோபி போலாங்க 4 பேரும் கிளம்புறாங்க அங்கிருந்து. வெளியே வர்ற செழியன் ரொம்ப ஆதரவா அப்பா இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு ஒரு வாட்டர் பாட்டில நீட்டுறாரு. கோபிநாத் அதை வாங்கி தண்ணிய குடிக்க சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு கேக்குறாரு செழியன். கோபிநாத் வேண்டான்னு தலையாட்ட வாங்க பையன் பட்னியா கிடக்குறீங்க வாங்க எங்கேயாவது போய் சாப்பிடலாங்கிறாரு செழியன். வேண்டாம் அவ்வளவு ஆணவம்லாம் எந்த பொம்பளைக்கும் இருக்க கூடாதுடா. உங்க அம்மாவுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் தைரியம் இருந்தா ஒரு முழு நாள் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பா அப்படிங்கிற கோபி ஒரு பயங்கரமான கோப பார்வை பாக்குறாரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.